ஹாய் ஹலோ ஹாய்ஸ். இது என்ன வீடியோனா, நம்ம வீட்டில் தைப்பூசம் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தான். இதுதான் நம்மளோட முருகன், குட்டியா வேலு. இது ரெண்டுமே நம்ம எங்கே வாங்கினது அப்படின்னா, திருச்செந்தூரில் வாங்கினது. நம்ம கருவா சவாரி போன இடத்துல வாங்கிட்டு வந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் ஒரு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு, நம்ம முருகனுக்கு மட்டும் என்ன பூ பிடிக்குமோ அந்த பூ வச்சு அலங்காரம் பண்ணி, இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் நம்ம கருவா பண்ணது தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி முருகன் தைப்பூசன்றனால சும்மாவே ஸ்பெஷலாக கும்பிடுவோம். அது போக நம்ம வெத்தலை விளக்கு ஏற்றுறனால அவருக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ளேஸு ப்ளஸ் வெத்தலை விளக்கு. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே 7 மணிக்கு தான் நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சரி சாம்பிராணி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு புகை போட்டாச்சு. ஆனால் நம்ம இன்னும் ஆக்சுவலாக சாமி 7 மணிக்கு தான் கும்பிட ஆரம்பித்தோம். விளக்கு பொறுத்ததுக்கு முன்னாடியே நம்ம கருவா சாம்பிராணி புகையாக இருக்கட்டும்னு சொல்லி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுருச்சு. இதுதான் நம்மளோட சாமி செல்ஃபு. இப்படி இந்த ஆங்கிளில் தான் நம்ம கிட்ட சாமி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை வேறு மாதிரி மாற்றணுமா அப்படின்றது. நான் எதுவும் தப்பாக வச்சுருக்கேனா இல்லை கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் தைப்பூசம் கும்பிட்டீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தான் எங்களோட தைப்பூசம் போச்சு. முருகனுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இதுக்காக தனியாக செப்ரேட்டாக வைக்கிறது, கீழே வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கரெக்டாக வச்சோம். நேற்று தான் நல்லா கொஞ்சம் திருப்தியாக இருந்தது, எல்லாத்தையும் செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பிள்ளையாருக்கும் அந்த ஸ்டூலு இந்த இதெல்லாம் அடிக்கிறது எல்லாமே அடித்து தனியாக தம்பியை நம்ம தனியாக அலங்காரம் பண்ணுற மாதிரி அண்ணனே பண்ணணுமே அப்படின்றதுக்காக இது பிள்ளையாருக்கும் பண்ணிவிட்டு அழகாக இருக்கா. வஜ்ஜு முருகா 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 என்றழைக்கவும் முத்து குமாரா என்ற இப்படிலாம் பண்ணா எப்படி அழைக்கிறது ஒண்ணு அழைக்க வேணாமா? அழைக்க வேணாமா? முத்து குமாரா என்று அழைக்கவா, கண்டா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா. இப்படிலாம் பண்ணா எப்படி அழைக்கிறது உங்களா? இப்படி தாங்க நம்ம கருவை வாயிலே ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வச்சம்மா பாட்டு பாட இப்படிலாம் பண்ணால் பாட்டு பாட வேணாமான்னு கேட்குறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஏற்றிட்டு இருந்தான். விளாண்டுட்டு சரின்னு சொல்லிட்டு மணி கரெக்டாக நம்ம டிவியில் ஆராதனை போடுறது 7 மணிக்கு போடுவாங்களா. டைம் ஆச்சு. ஏன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகனுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக கும்பிட்றோம். அதனால் நம்ம 7 மணிக்கு தான் சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா 7 to 8 தான் முருகனுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைம் அப்படின்றதுக்காக அந்த கோரைன்னு சொல்கிறதுனால நான் முருகனுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த 7 மணிக்கு கும்பிட ஆரம்பிப்பேன். டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் சாம்பிராணி போக நம்ம கருவா போட்டிருந்தாலும் நம்ம ஒரு தடவை போட்டுக்கலாம். அந்த விளக்கு பொறுத்துற நேரத்தில் அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், திருப்தியாகவும் இருக்கும், கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அந்த பிள்ளையாருக்கு அங்கே வெளியே உள்ள பிள்ளையார் வச்சுருக்கேன்னா அதே மாதிரி கிச்சனில் தனியாக ஒரு குபேரன் வச்சுருப்பேன். ரூம்குள்ளே திருப்பதி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொன்றும் வச்சுருப்பேன். நான் போய் நம்ம சூடம் இல்லை பத்தி சாம்பிராணி காட்டுறப்ப காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சாமி வச்சுருப்பேன். வெளியே ஏன் அங்கே செவத்துக்கிட்ட காட்டுறேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. என்னடா செவத்தில் போய் காமிச்சிட்டு வருது, பத்தி முக்திருச்சோ அப்படின்னா அது செவர் இல்லை, நம்ம கேட்டு. அந்த கேட்டில் நம்மளோட ட்ராவல்ஸு கட் அவுட் அடித்து HSY கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு அடித்து வச்சுருக்குறோம் கட் அவுட்டு. அதுக்கு டெய்லி நான் வெளியே சாமி கும்பிட்றப்ப அதுக்கு பூ வச்சு விளக்கு அங்கனக்குள்ள வச்சு சூடம் பத்தி எல்லாமே காமிச்சிருவேன். அதை தான் காமிச்சிட்டு வரேன். ஃபைனலாக நம்ம கும்பிட்டு முடிச்சுட்டு வஜ்ஜு மூஞ்சியில் ஃபேஸில் வச்சு அங்கே பாருங்க லைட்டு வெளிச்சு அடிக்குதான். என்னென்ன வேலை பார்க்குறானே. முருகனை பார்த்து அப்போதுலேருந்து அவனா பேசிட்டு இருக்கா. இந்தா இந்தான்னு. என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? இப்படி தாங்க எங்கள் வீட்டு தைப்பூசம் முடிஞ்சு. உங்கள் வீட்டிலலாம் எப்படி தைப்பூசம் கொண்டாடினீங்க, எந்தெந்த கோயில் போனீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களோட முருகனா அழகாக ஃபைனலாக முடிச்சிட்டோம். தெரியுதான் தெரியல பாருங்கள். ஃபைனல் இந்த லுக்கோட முடிச்சிட்டோம். உங்களோட முருகன் இருக்காங்க பாருங்க. அம்மா என்னம்மா நீ என்ன பேசுனல, நீ பேசுனதை பேசு. இப்படிதான் பேசுறாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு வரும். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் கோக்கி. பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. பாய். இங்கே சொல்லு. இங்கே பாய். மஜ்ஜம்மாவா முருகனை பார்த்து தூன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி அது கணக்கு ஏதோ சாமி தெரியுதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறமா பாயசத்தை வச்சுருந்தது எல்லோரும் குடிச்சாச்சு. அவன் கொடுத்தப்போ வாங்கலாம். நான் வேணால் தவந்து போய் எடுத்து அந்த பாயசத்தை எடுத்து கையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுவும் ஒரு சம்டைம்ஸ் பார்க்குறப்ப அழகாகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மன திருப்தியாக இருந்துச்சு. சரி நம்மளோட விரதத்தை முருகனை ஏற்றுக்கிட்டாருன்னு. இதோட நம்ம வீடியோ